Exercise 1.4 la question number 3. A chemist has one solution which is 50% acids. ஒரு chemist கிட்ட ஒரு சொல்யூஷன் இருக்கு. அதில் வந்து அந்த சொல்யூஷனில் 50% acid இருக்கு. And another solution which is 25% acid. இன்னொரு சொல்யூஷனில் 25% acid இருக்கு. How much each should be mixed to take 10 liters of 40% acid solution. இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, இந்த ரெண்டு சொல்யூஷனையும் மிக்ஸ் பண்ணால் நமக்கு 10 லிட்டர்ஸ் கிடைக்கணும். அந்த 10 லிட்டர்ஸ்லேயும் வந்து நமக்கு 40% தான் ஆசிட் இருக்கணும். அதாவது இந்த 50% ஆசிட்டையும் 20% ஆசிட்டையும் நம்ம மிக்ஸ் பண்ணணும். அது 10 லிட்டர்ஸ் சொல்யூஷன் கிடைக்கும். அந்த 10 லிட்டர் சொல்யூஷன்லேயே நமக்கு 40% தான் ஆசிட் இருக்கணும். அப்போ இந்த 50% சொல்யூஷன் வந்து எத்தனை லிட்டர் மிக்ஸ் பண்ணணும்? இந்த 25% சொல்யூஷன் வந்து 20% ஆசிட் சொல்யூஷன் வந்து எத்தனை லிட்டர் மிக்ஸ் பண்ணால் நமக்கு 10 லிட்டர்ஸ் ஆஃப் 40% ஆசிட் சொல்யூஷன் கிடைக்கும் அப்படின்னு பார்க்கணும். எக்ஸுங்கிறது என்னதுன்னா number of liters of solution in 50% acids. Yங்கிறது என்னன்னா number of liters of solution in 25% acids. எக்ஸை வந்து என்னென்னு எடுத்துக்கிறோம், நம்பர் ஆஃப் லிட்டர்ஸ் ஆஃப் சொல்யூஷன் இன் 50% acids. ஒய்யை வந்து நம்பர் ஆஃப் லிட்டர்ஸ் ஆஃப் சொல்யூஷன்ஸ் ஆஃப் 25% acids. இப்போ நமக்கு ரெண்டு சொல்யூஷனையும் மிக்ஸ் பண்ணால் நமக்கு 10 லிட்டர்ஸ் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த 10 லிட்டர்ஸில் நமக்கு 40% ஆசிட் வரணும். அப்போ இந்த 50% ஆசிட் சொல்யூஷனில் எத்தனை லிட்டர் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணணும்? அப்போது 50% ஆஃப் ஆசிட் சொல்யூஷனில் நம்ம எவ்வளோ லிட்டர் மிக்ஸ் பண்ணணும்? நெக்ஸ்ட்டு 25% ஆஃப் ஆசிட் சொல்யூஷனில் நமக்கு எத்தனை லிட்டர் மிக்ஸ் பண்ணணும்? அப்படி மிக்ஸ் பண்ணால் நமக்கு வந்து 10 liters of 40% acid கிடைக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ 50% எப்படி எழுதுவோம்? 50/100 x ப்ளஸ் இதை ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கிறோம். 25/100 y. இது எப்படி எழுதலாம்? 40% தானே, 45% 4500 into 10. 1 0 cancel, 1 5s are 5, 2 5s are 10. அப்போ 1/2 x plus 1 25s are 25, 4 25s are 100. இப்போ 1/4 y equal to 0 0 cancel, 0 0 cancel. அப்போ 4. இப்போ இங்கே 2 4 இருக்குது. இதுக்கு எல்சிஎம் எடுத்தால் நமக்கு 4 தான் கிடைக்கும். 2க்கும் 4க்கும் எல்சிஎம் எடுத்தால் 4. இப்போ இங்கே 4 வரணுன்னா என்ன பண்ணுவோம்? 2ஆல் மல்டிப்ளிகேஷன் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணுவோம். இப்போ 1 2s are 2, 2 2s are 4. அந்த 4 இங்கே போட்டாச்சு. இங்கே எக்ஸ் இருக்குது. இங்கே 4 இருக்கிறதுனால நம்ம இந்த 1 வந்து ஒய் அப்படி டேரெக்டாக மல்டிப்ளிகேஷன் பண்ணுவோம். 1 into y ஈக்குவல் டு 4. இங்கே இந்த சைடு டிவிசிபிளாக இருக்கிறது, இந்த சைடு நமக்கு மூவ் ஆகும்போது மல்டிப்ளிகேஷன் ஆகும். அப்போ 2x + y ஈக்குவல் டு 4 into 4. அப்போ 2x + y ஈக்குவல் டு 16. இது ஈக்குவேஷன் 2. நம்ம கிராமர்ஸ் மெத்தட் யூஸ் பண்ணி தான் xy வேல்யூ ஃபைண்ட் பண்ண போகிறோம். அப்போ ax ஈக்குவல் டு b. இதை இந்த ஈக்குவேஷன் வச்சு மேட்ரிக்ஸ் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணுவோம். ஏங்கிறது என்னது? எக்ஸோட கோஎஃபிஷியன்ட்டு ஒய்யோட கோஎஃபிஷியன்ட்டு எடுத்து எழுதுவோம். அப்போ இங்கே எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் 1, ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் 1. அப்போ 1 1. நெக்ஸ்ட்டு இங்கே எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் 2, ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் 1. அப்போ 1 1 2 1.
எக்ஸுங்கிறது வேரியபிள் எக்ஸ் ஒய், பிங்கிறது கான்ஸ்டன்ட். 10 ஈக்குவேஷன் 1ல் 10, ஈக்குவேஷன் 2ல் 16. அப்போ 10 16. இப்போ நம்ம டெல் வேல்யூ ஃபைன் பண்ணுவோம். டெல்ங்கிறது என்னது? டிட்டர்மினேஷன் ஆஃப் ஏயோட வேல்யூ. ஏ வந்து என்னது? 1 1 2 1. ஸோ இது 1 into 1 1 மைனஸ் 2 into 1 2. அப்போ டெல் ஈக்குவல் டு 1 minus 2 minus 1. டெல்லோட வேல்யூ -1. நெக்ஸ்ட்டு டெல் 1 ஃபைன் பண்ணுவோம். டெல் 1ங்கிறது என்ன பண்ணுவோம்? இந்த 1ங்கிற காலமை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு கான்ஸ்டன்ட் வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணுவோம். அப்போ 10 16 1 1. 1 10s are 10. 16 into 1 minus 16. அப்போ 10 minus 16 minus 6. அப்போ del 1ஓட வேல்யூ -6. நெக்ஸ்ட்டு del 2 ஃபைன் பண்ணுவோம். del 2ங்கிறது என்னது? செகண்ட் காலமை ரீப்ளேஸ் பண்ணுவோம். அப்போ ஃபஸ்ட்டு காலமாக அப்படியே வச்சுக்கிடுவோம். 1 2. செகண்ட் காலம் என்னது? 10 16. இப்போ இதை மல்டிப்ளிகேஷன் பண்ணுவோம். 1 16s are 16 minus 2 10s are 20. இப்போ 16 minus 20 minus 4. அப்போ del 2 equal to -4. டெல்லோட வேல்யூ என்ன ஃபைன் பண்ணி வச்சுருக்கோம்? -1. del 1ஓட வேல்யூ -6. அப்போ டெல்லோட வேல்யூ -1, del 1ஓட வேல்யூ -6, del 2ஓட வேல்யூ -4. இப்போ நம்ம எக்ஸ் வேல்யூ ஃபைன் பண்ணுவோம். del 1 டிவைடட் பை del 1 வேல்யூ -6, டெல்லோட வேல்யூ -1, மைனஸ் மைனஸ் கேன்சல். அப்போ 6, எக்ஸ் ஈக்குவல் டு 6. நெக்ஸ்ட்டு del 2 ஃபைன் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு ஒய் ஃபைன் பண்ணுறோம். del 2 டிவைடட் பை del 2 வேல்யூ என்னது? -4 டிவைடட் பை -1, மைனஸ் மைனஸ் கேன்சல். ஒய் ஈக்குவல் டு 4. இப்போ del 1 வேல்யூ ஃபைன் இது எக்ஸ் வேல்யூ ஃபைன் பண்ணிட்டோம், ஒய் வேல்யூ ஃபைன் பண்ணிட்டோம். அப்போது நமக்கு 40% 10 லிட்டர் சொல்யூஷனில் 40% ஆசிட் இருக்குன்னா நம்ம என்ன பண்ணணும்? 50% ஆசிட் 6 லிட்டரும் எக்ஸோட வேல்யூ 6ன்னு தானே ஃபைன் பண்ணியிருக்கோம். அப்போ 6 லிட்டர் சொல்யூஷன் அதில் வந்து என்னது? 50% ஆசிட் இருக்கணும். இங்கே வந்து 4 லிட்டர் சொல்யூஷன் வந்து 25% ஆசிட் இருக்கணும். இதை ரெண்டையும் பண்ணால் நமக்கு 10 லிட்டர்ஸ் கிடைக்கும். அதில் வந்து 40% ஆசிட் கிடைக்கும். இதுதான் ஆன்சர்.